ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கேன். சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சந்திரகலா திட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னா ராஜராஜனை ஹாஸ்பிட்டல்லே சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண போகிற டாக்டரை பேசி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவங்கள கடத்திடுறாங்க. கடத்தி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அங்கே அடைச்சி வச்சிடுறாங்க ஒரு வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா எப்படியோ கால் பண்ணி இந்த மாதிரி எங்களை அடைச்சி வச்சிடுறாங்க. ரிசப்ஷனில் ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணி சொல்கிறாங்க, வேற யாரும் அந்த கேஸை அட்டன் பண்ண போகிறாங்க, உடனடியாக அவரை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அது கேட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, உடனே அந்த ஆப்ரேஷன் நிறுத்தி அந்த டாக்டருங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, யார் சொல்லி நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் முதல்ல டாக்டரா அப்படின்ற விவரத்தை எல்லாத்தையும் கேட்குறாங்க. அவங்க டாக்டர் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இப்போ நம்மளோட சந்திரகலா பயங்கரமாக மாட்ட போகிறாங்க. இப்போ டாக்டர் கேட்குறாங்க, இந்த மாதிரி யார் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண சொன்னதுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, இதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் நம்மளோட கார்த்தி சந்திரகலா மாட்டி விட்டுட்டாரு. இப்போ சந்திரகலா வசமாக மாட்டிட்டாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சொல்லியும் சாமுண்டீஸ்வரி கேட்கல. ரோகிணி சொல்லியிருப்பாங்க, விடுங்க, அவங்க இந்த மருது விஷயத்தில் பட்டா மாதிரி திருப்பி அவங்க தங்கச்சி விஷயத்தில் படும்போது அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், அவங்க தானாக பட்டு திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. இப்போ நம்மளோட ராஜராஜனை கொலை பண்ண வைக்கிறதுக்காக சந்திரகலாவும் சிவனாண்டியும் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட ஒரு பிளானை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போ நம்மளோட சந்திரகலா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. கார்த்தி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நம்பலை, இப்போ பார்த்தீங்களா நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்கேன், இவங்க எதுக்காக பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு திருப்பியும் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அப்போ சந்திரகலா திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ நம்மளோட